உப்பு நாம் அன்றாடம் உபயோகப்படுத்துகிறோம். அதில் அயோடின் கலந்து இப்போ வருகிறது. முதலில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது 40 வருடங்களுக்கு முன்பு சாதாரண உப்பளத்திலிருந்து வீடு தேடி மாட்டு வண்டியில் வியாபாரிகள் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அந்த காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்பு மக்களுக்கு பிரச்சனை, உடலில் அயோடின் சத்து குறைபாட்டால் பல பிரச்சனைகள் வந்ததால் அதை அரசாங்கம் அயோடின் கலந்து அந்த உப்புக்களை எல்லாருமாக அதை உபயோகப்படுத்துவது போல் கொண்டு வந்தார்கள். இப்போது சிலருக்கு அயோடின் பற்றாக்குறை வேண்டும் என்றும், சிலருக்கு அயோடின் அதிகமாக இருந்தால்தான் சரியாக இருக்கும் என்பது போல் நம் உடல்நிலை இருக்கிறது. ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு என 2 வகையாக, கூடுதல் குறைத்தல் என 2 வகையாக இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட அயோடின் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாமே அயோடின் கலந்து தான் உப்பு நம்ம கைக்கு வர்றதால உங்களுக்கான அயோடின் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை அண்டர்லைன் பண்ணணும். இந்த உப்புக்களை, அயோடின் கலந்த உப்புக்களை நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த அயோடின் ஆவியாகும் என்று சொல்கிறார்கள். உங்கள் டாக்டரிடம் கேட்டு நீங்கள் அப்படி செய்து கொள்ளலாம். சிலருக்கு அயோடின் கண்டிப்பாக பற்றாக்குறை உள்ளது, வேண்டும் என்று இருக்கக்கூடிய தைராய்டு நோயாளிகள், நீங்கள் பக்குவமாக ஜாடியில் பக்குவப்படுத்தி அந்த அயோடின் உப்பை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். 2 ஹைப்பர், ஹைப்போ 2 வகையினருமே எல்லா மக்களுமே உப்பை கவனமாக, அது ஒரு பொக்கிஷம் போல், உப்புக்கு விலை மதிப்பு கம்மியாக இருக்கிறதால நாம் அதை ரொம்ப ஒரு அசால்ட்டாக கையாளுறோம். கண்டிப்பாக உப்பு இல்லைன்னா எந்த உணவும் சிறக்காது. உப்பு அதிகமாயிருச்சுன்னா அது நம்மளோட உடல் உறுப்புகளை, அதாவது பிளட் ப்ரெஷர்லேருந்து கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரையிலும் அந்த உப்பினுடைய தாக்கம் இருக்குது. அதனால் பொதுவாக நாம் உப்பை ரொம்ப அளவோடு பயன்படுத்திக்கணும். உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அந்த உப்பை வெயிலில் காய வச்சு அந்த அயோடின் எவாப்ரேட் ஆனோன்னு உபயோகிக்கலாமான்னு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வெயிலில் வைங்க. மற்றபடி உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இல்லாதவங்க நார்மலாக நமக்கு கிடைக்கக்கூடிய உப்பை நீங்கள் அளவோடு பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு வீடு நீரிழிவு போல் இப்போ தைராய்டு எனக்கு இருக்குது, தைராய்டு எனக்கு இருக்குது எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது ஹைப்போவா ஹைப்பரான்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளோட இல்லங்களில் குவிஞ்சு இருக்குது இந்த தைராய்டு பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உப்பை அதாவது உங்களுக்கு யார் உப்பை வெயிலில் காய வச்சு சாப்பிட்ணுங்கிறது தெரியாது இல்லையா? அதனால் 2 நபர்களுமே உங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணுங்கள். மற்றவங்க சாதாரணமாக எடுத்துக்குங்க. எல்லா மனிதர்களும் கம்மியாக உப்பை எடுக்கும்போது தான் நமக்கு வியாதிகள் விலகி நிற்கும், ஆயுள் கூடும். என்னோட தாரக மந்திரமே ஒன்று இருக்குது, அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன்.